நம்மிடத்தில் ஒரு குறையும் இல்லை, பாவம் இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம பொய்யராக இருப்போம். இந்த காலை வேளையில் இந்த வாரம் முழுவதும் நம்ம அறிந்து அறியாமல் செய்த குற்றங்கள், பிழைகள், மீறுதல்கள் எதுவாக இருந்தாலும் நமக்கும் தேவனுக்கும் மத்தியில் எந்த ஒரு பாவமோ எந்த ஒரு கீழ்ப்படியாமையோ நமக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பிரிவினையை உண்டு பண்ணக்கூடாது. இந்த காலை வேளையில் கூட நம்மை முழுவதுமாய் அவருடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலேருந்து சொல்லுவோம், அப்பா எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது நாங்கள் செய்திருந்து, உம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் நாங்கள் ஏதாவது செய்திருந்தோமானால் எங்களை மன்னிங்கப்பா. அநேக காரியங்கள் எங்களுக்குள்ளே உமக்கும் அப்பா எங்களுக்கும் நடுவில் பிரிவினையை உண்டு பண்ணுகிற காரியங்கள், ஒரு தூரத்தை உண்டு பண்ணுகிற காரியங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறாச்சா, அந்த காரியங்கள்லேருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுங்க. இந்த காலை வேளையில் கூட எல்லா கீழ்ப்படியாமை கட்டுகளிலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுங்க. உங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்டு அதன்படி செய்ய முடியாமல் இருக்கிற நிர்விசாரங்கள், எல்லா அசதிகள், சோர்வுகள், இது எல்லாவற்றையும் எங்களுக்கு ஒரு விசை கூட மன்னிங்கப்பா, ஒரு விசை கூட எங்களுக்கு மன்னிங்க. ஏசாயா 59:1-2 நான் வாசிக்கிறேன். அது இப்படியா சொல்லுது, இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. கர்த்தருடைய கை ஒரு நாளும் குறுகி போகல. இந்த காலை வேளையில் கூட நம்மை ரட்சிக்கும்படியா, அவருடைய செவி நம்மளுடைய வார்த்தைகளை கேட்கும்படியா தான் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மளுடைய அக்கிரமங்களோ நம்மளுடைய பாவங்களோ அதை தடுத்து விடாதபடி ஒரு விசை கூட நம்ம அர்ப்பணிப்போம். ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அர்ப்பணிப்போம். அதுவே அவருக்கு செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்மளுடைய வாய் மட்டுமல்ல, நம்மளுடைய இருதயமும் அவரை பிரியப்படுத்தணும், நம்மளுடைய செயல்களும் அவரை பிரியப்படுத்தணும். அப்பா, எங்களுடைய உள்ளின் திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனே, இந்த காலை வேளையில் கூட நாங்கள் வாசித்த இந்த வசனத்தின்படி ரட்சிக்க கூடாதபடி உமது கை குறுகல ராஜா, கேட்க கூடாதபடி உமது செவி மந்தமாகவில்லை. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா கரைகளையும் நீக்கி போடுங்க, எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி போடுங்க ராஜா. இந்த காலை வேளையில் எங்களை சுத்திகரிங்க, எங்களை நாங்களே வஞ்சிக்காதபடி, எங்களை நாங்களே ஏமாற்றி கொள்ளாதபடி உமது சித்தத்தை செய்கிற மக்களாக இருக்க அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்கு முன்பதாக, உம்மை துதித்து பாடுவதற்கு முன்பதாக எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. உங்கள் சமூகத்தில் எங்களுடைய ஆராதனை அப்பா அது பிரீதியாக இருப்பதாக இந்த காலை வேளையில் கூட எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிறீங்களா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை ஒரு விசை கூட கழுவுங்க. நம்முடைய மனசாட்சிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம மனசாட்சியில் பேசுவார், நம்மளுடைய இருதயத்தில் அவர் பேசுவார். என்னென்ன காரியங்களில் இன்னுமே நம்ம தடுமாறி கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் அவருடைய சமூகத்தில் நம்ம விட்டு விடுவோம். அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. நாங்கள் குறை உள்ளவர்கள் அப்பா, நிறைவான நீர் எங்களுக்குள்ள வாங்க ராஜா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஒரு விசை கூட எங்களை முழுவதுமாய் உமது சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி ராஜா. இந்த நாளில் கூட எங்களை ஒரு மனமாக இந்த இடத்துல சுகத்தோடு, பலனோடு, ஆரோக்கியத்தோடு நீங்கள் நிற்க வைத்திருக்க கிருபைக்காக நன்றி. நாங்கள் படுத்தோம், விழித்து கொண்டோம், ஆண்டவரே உமது கிருபை எங்களை தாங்கினதற்காக நன்றி ராஜா. அப்பா, நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம், ஆனால் அது உமது சுத்த கிருபை. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை. நாங்கள் யோசித்து பார்த்தோம், ஆனால் இது எங்களால் உண்டானது அல்ல ராஜா, உமது சுத்த கிருபை. உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் உமது கிருபை அதிகமாய் அப்பா, இந்த காலை வேளையில் இந்த நாளுக்கான கிருபை எங்களுக்கு நீங்கள் புதிய கிருபைகள்னால எங்களை நிரப்புங்கப்பா. ஒரு விசை கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் பாட போகிற பாடல்கள் உம்மை மகிமைப்படுத்துவதாக இருக்கட்டும். உற்சாகத்தோடு, விசுவாசத்தோடு நாங்கள் பாடப்போகிற பாடல்கள் அப்பா, நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் அதை பாட, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க.
இந்த ஆராதனை முழுவதையும் உமது கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. செய்தி பகுதியில் எங்களுடைய செவிகள் ஆண்டவரே அப்பா உமது வசனத்தை கேட்கிறதாக, என் ஆடுகளின் சத்தத்தை கேட்கும்னு சொன்னதின்படி உமது ஆடுகளாக ஒரு நல்ல மெய்ப்பனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. எல்லா மந்தமான இருதயமும் அப்பா, மந்தமான செவியையும் எங்களிருந்து எடுத்து போடுங்க. எல்லா தூக்கத்தை கன நித்திரையை கொண்டு வருகிற ஆவிகளை நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். உமது வார்த்தை எங்களுடைய இருதயத்திலே விதைக்கப்படட்டும் கர்த்தாவே. அது 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் அப்பா. உமது வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. காணிக்கை பகுதியை ஒப்பு கொடுக்குறேன். துவக்கம் முதல் முடிவு வரை என் தேவன் முழுவதுமாக பொறுப்பெடுத்து நீங்கள் வழி நடத்துங்க. எங்களை முழுவதுமாக உமது சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சொல்லுவோமா? நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயம் எடுப்போம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு புதிய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் மிகவும் ஆர்வத்தோடு வாஞ்சையோடு கூட இருக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஏதோ ஒரு சண்டே காலையில் வரணும் அப்படின்னு இல்லாமல் கர்த்தர் என்னோடு கூட பேசணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு கூட வந்துருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களோடு கூட பேசுவார். கடந்த சில வாரங்களாக நாம் கேடகம் அப்படின்றத குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கேடகம் பாதுகாப்பு இல்லை உதவி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதற்கு மூல கருத்தாய் விசுவாசம் என்னும் கேடகம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். விசுவாசம் என்னும் கேடகம் என்னை எப்படிலாம் பாதுகாக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ஆவிக்குரிய விதத்தில் நாம் இத்தனை நாள் பார்த்துருந்தோம். ஆவிக்குரிய விசுவாசம் கேடகம் அப்படின்ற குறித்து பார்த்தோம். நம்முடைய பிராக்டிக்கலா நம்முடைய லைஃப் அப்ளிகேஷனா வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்ற காரியங்களை குறித்து இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன்.
எப்படி இந்த கேடகம் இல்லை, எப்படி எனக்கு கொடுத்திருக்கிற இந்த சர்வாயுத வர்க்கம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் எப்படி பிரயோஜனப்படுத்துகிறது, என்னுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் நான் சில நேரங்கள் அதை பயன்படுத்தாமல் இழந்து போகிறேன் அப்படின்றத குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். முடிந்தால் இந்த ஒரே வாரத்தில் முடிக்கிறேன், இல்லைன்னா இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வாரமும் நான் பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை உங்களுக்கு எப்படி என்னுடைய வாழ்க்கையில் இந்த தருணத்தில் எப்படி என்னுடைய விசுவாசம் என்னும் கேடகம் இல்லை கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தை நான் எப்படி அணுகுவது என்பதை குறித்து நாங்கள் உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். திருப்பிக் கொள்வோம் பாருங்க. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களை கூட நாம் வாசிக்க கேட்கலாம். சவுல் ராஜ்யம் பாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது இஸ்ரவேலில் 3000 பேரை தனக்கு தெரிந்து கொண்டான். அவர்களில் 2000 பேர் சவுலுடனே கூட மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும் 1000 பேர் யோனத்தானோடே கூட போய் இருந்தார்கள். மற்ற ஜனங்களை அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டான். சவுல் ராஜாவாக சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜாவா இருக்கும்போது முதல் வருஷத்துல 1ஆம் ஆண்டு நிறைவு அப்பதான் முடியுது. அப்போ சவுல் என்ன செய்யறான், தன்னோடு கூட 3000 போர் வீரர்களை தனக்கென்று தெரிந்தெடுத்து கொண்டு மிக்மாஷ்ல அவன் இருக்கிறான். அவனுடைய குமாரனாகிய யோனத்தான் என்ன செய்யறான், அவன் கூட ஒரு 1000 பேரை அனுப்பி வைக்கிறான். சில பேரை என்ன செய்தான், அவங்களுடைய இடங்களுக்கும் அனுப்பி வச்சுட்டான். அப்போ எத்தனை பேர் இருந்தாங்க? டோட்டலா 3000 பேர் இருந்தாங்க. 3000 பேர் தனக்கென்று ஒரு 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 படை வீரர்களை இல்லை தனக்கென்று சம்பாதித்தவர்களை கணக்கிட்டு அவனுக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டான். ஒரு 1000 பேரை தன்னுடைய குமாரனாகிய யோனத்தானுக்கு அனுப்பிவிட்டான் பாருங்க. அப்புறம் 3வது வசனத்தை கூட படிக்கலாம். யோனத்தான் கேபாவிலே தானயம் இருந்த பெலிஸ்தரை முறியடித்தான். பெலிஸ்தர் அதை கேள்விப்பட்டார்கள். ஆகையால் இதை எபிரேயர் கேட்க கடவர்கள் என்று சவுல் தேசமெங்கும் எக்காலம் ஊதுவித்தான். என்ன நடந்தது பாருங்க. யோனத்தான் தானயம் இருந்த பெலிஸ்தர்களுடைய தானயம்னா என்னது, அவங்களுடைய கேம்ப், அவங்களுடைய காவலாளிகள் காத்து கொண்டிருக்கிறவர்கள் மேல என்ன செய்தானா, யுத்தம் பண்ணி அவர்களை முறியடித்தான். முறியடித்தது யாரு? யோனத்தான் அவன் தன்னுடைய கூட இருந்த நபர்களோடு கூட பெலிஸ்தர்களுடைய தானயத்தினா ஒரு கேம்ப் போய் என்ன செய்தான், அவர்களை முறியடித்தான். ஆனால் சவுல் என்ன செய்தான், அந்த வசனத்தை மறுபடியும் பார்க்கலாம் பாருங்க. அந்த வசனத்து கடைசி பகுதியில இதை எபிரேயர்கள் கேட்டவர்கள் என்று சவுல் தேசமெங்கும் எக்காலம் ஊதித்து 4வது வசனத்தையும் படிக்கலாம். தானயம் இருந்த பெலிஸ்தரை சவுல் முறியடித்தான் என்றும் இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு அருவருப்பானவர்கள் என்றும் இஸ்ரவேலர் எல்லாம் கேள்விப்பட்ட போது ஜனங்கள் சவுலுக்கு பின் செல்லும்படி கில்காலுக்கு வரவழைக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. செய்தது யாரு? யோனத்தான். ஆனால் யார் அதை செய்ததாக தன்னைத்தானே போற்றிக் கொள்கிறது? சவுல். சவுலுடைய பிரச்சனை என்ன தெரியுமா, அவனுக்கு மிஞ்சி யாராவது வளர்ந்துட்டாங்க அப்படின்னா உடனே அவனுக்கு என்ன செய்யல, பொறுக்கல. எப்பொழுது ஒரு மனிதன் விசுவாசம் என்னும் கேடகத்தை இல்ல தேவனுக்கு மேல உள்ள விசுவாசத்தை இழக்க ஆரம்பிக்கிறானோ, தன்னோடு கூட இருப்பவன் தன்னுடைய சொந்த குமாரனா இருந்தாலும் அவனுடைய வெற்றியை தன்னால் என்ன செய்ய முடியல, தாங்கிக் கொள்ள முடியல. ஹல்லேலூயா. விசுவாசம் என்னும் கேடகம் கரெக்ட் தான், நான் கேடகத்தை வச்சிருக்கிறேன். ஆனால் அந்த கேடகம் விசுவாசம், என்ன விசுவாசம்? தேவன் மேல் எனக்கு விசுவாசத்தில் இருக்கிறது தான் தேவனுடைய சர்வாயுதமாகிய அந்த விசுவாசத்தை நான் கையில வச்சுக்கிறேன். ஆனா இங்கு என்ன நடக்குது? பொறாமை, ஜெலசி என்கின்ற ஆவி சவுலை தொற்றி பிடித்து கொண்டதுனால, இந்த பொறாமையினால தனக்கு மாத்திரமல்ல தன்னுடைய ஜனத்திற்கும் ஒரு பெரிய காரியத்தை அவன் செய்கிறான். என்ன செய்கிறான்? அவன் தன் குமாரனாகிய யோனத்தான் வெற்றி பெலிஸ்தர்களை முறியடிக்கிறான். ஆனால் இவனோ எக்காலம் ஊதி என்ன சொல்றான்? சவுல் ராஜா இதை செய்தார் என்று சொல்றான். எப்பொழுதும் தேவன் என்னுடைய சுய பலத்தினால் இதை செய்தேன் என்று நம்ம நினைக்கிறோம்னா, நாம் ஒருபோதும் விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம என்ன செய்ய போறதில்லை. ஒரு நாளும் நம்ம பிடிப்பதற்கு நாம் தகுதி உள்ளவர்களா இல்லை. நான் அதை எடுத்துக்கொள்ள எனக்கு மனசு இல்லை.
என்னுடைய பலத்தினால் இதை சாதித்தேன் என்பதை தான் சவுல் என்ன செய்றான்? he wants to establish to his people. என்னுடைய ஜனத்திற்கு நான் யார் என்பதை காட்டணும்னு சொல்லி தன்னுடைய குமாரனாகிய யோனத்தான் பெலிஸ்தியர்களை முறியடித்த காரியத்தை அவன் தனதாக்கி கொண்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பொறாமை எதற்கு அடிகோல் தெரியுமா? பெருமைக்கு. அதுதான் முதலாவது காரியம். நான் ஏதாவது ஒரு என்னுடைய சகோதரன் முன்னுக்கு வரும்போது, என்னுடைய சகோதரன் தேவன் மகிமையாய் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா அதை கண்டு நான் பொறாமைப்படுகிறேனா இல்ல அதை கண்டு நான் சந்தோஷப்படுகிறேனா? தேவனுடைய ராஜ்யம் தேவனுக்கென்று பயன்படுத்துகிறதற்கு அநேக ஆட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுடைய உறவினர்களை காட்டியும் நீங்க ஒரு படி மேல கர்த்தர் வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பயன்படுத்தலாம். இல்ல உங்களை காட்டிலும் இன்னொருவரை கர்த்தர் பயன்படுத்தலாம். ஆனால் என்னுடைய அப்ரோச் எப்படி இருக்குது? நான் எப்படி அதை எடுத்துக்கொள்கிறேன்? சவுலனுடைய பெரிய அவனுடைய ராஜ்யம் அவன் கையிலிருந்து கர்த்தர் பறித்ததற்கு முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவன் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய அபிஷேகத்தினால் செய்யக்கூடிய காரியங்களை அவன் ஏற்றுக்கொள்ள மனதாய் இல்லாதிருந்தான். அவன் என்ன சொன்னான்? தானையை இருந்த பெலிஸ்தரை சவுல் முறியடித்தான் என்று சொல்லும்படி எக்காலம் ஊதுவித்தான், எக்காலத்தை ஊதும்படி செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தது 5வது வசனத்துல கூட பார்க்கலாம் பாருங்க. 5வது வசனம், பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 இரத்தங்களோடும் 6,000 குதிரை வீரத்தோடும் கடற்கரை மணல் தனை ஜனங்களோடும் கூட்டிக் கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கினார். என்ன நடந்தது? இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தியர்கள் கண்களுக்கு முன்பதாக அருவருக்கப்படத்தக்கப்பட்டவர்களா இருந்தாங்க. அப்போ என்ன நடந்தது? எங்களுடைய தானியத்தில் நீர் எங்களை முறியடித்ததுனால, பெலிஸ்தியர்கள் அநேகராயிருந்தபடினால 30,000 ரதங்களும் 6,000 வீரர்களும் கடற்கரை மணலத்தனையாய் ஜனங்களும் என்ன செய்தாங்க? யுத்தத்திற்கு புறப்பட்டு வந்தாங்க. சவுல் கணக்கிடும் போது எத்தனை வீரர் அவர்களோடு கூட இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். 2வது வசனத்துல 3,000 பேர். இங்க வந்தது எத்தனை பேரு? ரதங்கள் மாத்திரமே 30,000. இல்ல, ரதங்கள் மாத்திரம் 30,000, வீரர்கள் 6,000, ஜனங்கள் எல்லாம் என்ன முடியாத கடற்கரை மணலை போல ஜனங்கள் இருக்கிறாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. விசுவாசிப்பவனுக்கும் விசுவாசம் இல்லாதவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? கொஞ்ச பேரை ஆகிலும் அதிகமாகனாலும் ரட்சிப்பு யார்கிட்ட வரும்? ஹல்லேலூயா. சவுலை ராஜாவாய் அபிஷேகம் செய்ய சொன்னது யாரு? பிதாவாகிய தேவன். அதை சவுலுக்கு நல்லா உணர்த்தி தான் சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணான். ஆனால் பெருமை இல்ல பொறாமை என்கின்ற ஒரு ஆயுதம், நான் தான் சொன்னேன் ஏற்கனவே, சத்ருவனுடைய அக்னி ஆஸ்திரம் என்னது? அநேக காரியங்கள் இருக்கு. இதுல ஒரு காரியம் இவனை காயப்படுத்தியது என்னது? பொறாமை. தன்னுடைய குமாரன் வெற்றி பெற்றான் என்று எக்காலம் ஊதல, அந்த கிரெடிட் அவன் எடுத்துக்கிட்டான். நான் தான் இதை செய்தேன் அப்படின்னு சொல்லுங்க. அதனுடைய விளைவுதான் சாமுவேல் தாவீது கோலியாத்தை தோற்கடித்த பிற்பாடு ஜனங்களுடைய வார்த்தை அவன் என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. காரணம், சத்துருனுடைய அக்னி ஆஸ்திரம் அவனை தாக்கும்படி விசுவாசம் என்னும் கேடகம் அவனிடத்துல இல்லாதிருந்தது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு கண்ணீர், ஏதோ ஒரு வியாகுலம் நமக்கு இருக்குன்னா அது என்னன்னு நம்ம போய் ரூட்டை தேடி பார்த்தோம்னா ஏதோ ஒரு அக்னி ஆஸ்திரத்தினால் உள்ள விளைவா இருக்கும். இவங்க இப்படி சொன்னதுனால தான் எனக்கு இப்படி ஆயிருச்சு, இதனால தான் ஏதோ ஒரு காரியம், சத்ரு ஏதோ ஒரு அக்னி ஆஸ்திரத்தை உங்களுக்கு எதிராய் திருப்பி விட்டாலும் கூட, நாம் விசுவாசம் என்னும் கேடகத்தை என்னை அழைத்த தேவன் இதற்காக தான் அழைத்திருக்கிறார். எனக்கு கொடுத்த பிள்ளைகளை இதனால தான் கொடுத்திருக்கிறார், எனக்கு கொடுத்த வேலை இதனால தான் கொடுத்திருக்கிறார் என்ற உறுதி நமக்கு இருக்கணும். அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் தான் என்னை காக்க வல்லவரா இருக்கிறார். இவங்க என்ன நடந்தது பாருங்க. ஒரு பெரிய சேனை அவனுக்கு விரோதமாய் வந்தத உடனே இவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இல்ல, இவனுக்கு செய்வது அறியாது இருந்ததுனால பாருங்க என்ன நடந்தது. அவன் கூட இருந்த ஜனங்கள் எல்லாம், இவன் கூட ஒரு 2,000 பேர் இருந்தாங்கன்னு நம்ம 2வது வசனத்துல பார்த்தோம்ல.
2000 பேர் இருந்தாங்க. அடுத்த வசனம் 6வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒழித்து கொண்டார்கள். 7வது வசனத்துக்கு எபிரேயரில் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கும் கீலேயாத் தேசத்திற்கும் போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா. இங்க கீவேர்ட் என்னது? சகல ஜனங்களும் பயந்து கொண்டு. எப்பொழுது ஒரு மனிதனுக்கு பயம் என்பதை அவன் ஏற்றுக்கொள்கிறானோ, விசுவாசம் என்னும் கேடகம் அவன் கையில இல்லைன்னு அர்த்தம். இங்க என்ன நடந்தது? பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ணும்படி அநேக படைகளோடு வருகிறாங்கன்னும் போது இவர்கள் கெபிகளிலும் குகைகளிலும் முற்காடுகளிலும் எல்லா இடத்திலும் என்ன செய்தாங்க? தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் மறந்து போனா, கூட இருக்கிற ஜனங்களும் என்ன செய்யிட்டாங்க? கைவிட்டுட்டாங்கன்னு நினைச்சிட்டான். உடனே அவனுக்கும் என்ன செய்யப்பட்டது? அவனோடு இருந்த ஜனங்களும் பயந்து அவன் எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டானா? கில்காலில் இருந்தான்ல, கில்கால் என்ற இடத்துல போய் அவனும் என்ன செய்யிட்டான்? இன்னைக்கு அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில பயம் இல்ல பொறாமை இல்ல அக்னி ஆஸ்திரம் தேவன் எனக்கு உரித்தான அழைப்பை மறக்கடிக்க செய்யும், இல்ல போக்கடிக்க செய்யும். இவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்னை அழைத்த நோக்கம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக, அவர்களுடைய சத்துருக்களில் இருந்து அவர்களை நான் மீட்டெடுக்கும்படியாக கர்த்தரனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணார். அதுதானே இல்ல? ஏதோ ஒரு நாள் எதையோ தேடி வந்தான். ஆனால் வந்தவனை சாதாரணமா அபிஷேகம் அல்ல, அவனுக்கு குறித்த தேவ திட்டத்தை சாமுவேல் வெளிப்படுத்தி பின்பு அவனை அபிஷேகம் செய்தான். அவனுக்கு தெரியாம எதுவும் நடக்கல. அப்போ வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தையை அவன் உள்வாங்கி கொண்டான். ஆனால் நடக்கின்ற சம்பவங்கள் எதிராக இருக்கும்போது அவனால் என்ன செய்ய முடியல? அதை உள்வாங்கி கொள்ள முடியல. அவன் எதிராய் பெலிஸ்தியர்களை முறியடிக்க பண்ணினான் என்ற வார்த்தை அவனுக்கு நல்லா இருந்தது, அதை தனதாக்கி கொண்டான். ஆனா பிராக்டிக்கலா வரும்போது என்ன செய்யல? அவனால் அதை எடுத்துக்கொள்ள முடியல. பாருங்க, ஒரு மனுஷன் செய்து அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டால் அதை விட அடுத்த கட்ட கடினமான காரியத்தையும் அவன் செய்ய முடியும். ஆனால் இன்னொருவருடைய வெற்றியை தனதாக்கி கொண்டவன் வெற்றி, அவன் போர்னாலே என்ன செய்வான்? ஏன்னா அதுக்கு அவனுக்கு பழக்கம் இல்லை. நான் போர் செய்து வெற்றி பெற்றேன் என்றால் எனக்கு உரித்தான போர் பெரிய லெவல்ல இருந்தாலும் கூட அதுக்கு நான் போருக்கு நான் என்ன செய்வேன்? என்னை தயார் செய்து கொள்வேன். ஆனால் இவனோ, அவனோடு கூட இருந்த ஜனங்களும் எல்லாரும் என்ன செய்தாங்களாம்? கில்கால்ல போய் என்ன செய்தாங்க? ஒளிந்து கொண்டார்கள். அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கல? அவன் கூட இருந்த ஜனங்கள் எல்லாம் குகைகளிலும் கண்மலையிலும் துருகங்களிலும் முட்காடுகளிலும் கெபிகளிலும் ஒளித்து கொண்டார்கள். ஒரு சவாலை கர்த்தர் ஏற்படுத்துகிறார்ல, சத்ரு உங்களை தாக்க வரும்போது ஓடி ஒளிந்து கொள்வதற்காக நீங்க அழைக்கப்படல. அந்த சத்ருவின் மத்தியில் நீங்க யார் என்பதை காட்டுவதற்கு தான் யுத்த களம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற யுத்த களத்தில் நாம் போட்டுக்கொள்வதற்கு, உடுத்திக் கொள்வதற்குரிய அணிகலனை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சர்வாயுத வர்க்கம் என்பது ஓடி ஒளிந்து கொள்வதற்கு அல்ல, அதை அனைத்தையும் போட்டுக்கொண்டு நான் யுத்த களத்தில் நிற்பதற்காக. ஆனால் இவன் ஓடி என்ன செய்தான்? ஜனங்கள் ஒளிந்து கொண்டார்கள், ஆகவே இவனும் ஒளிந்து கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்களேன், 8வது வசனத்தையும் கூட பார்க்கலாம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை, ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டது பாருங்களேன், சாமுவேல் ஒன்று சொல்லியிருக்கான், நான் குறித்த காலத்துல வருவேன், அதுவரை நீ என்ன செய்? காத்திரு. எத்தனை நாட்கள் சொல்லப்பட்டிருக்குது? 7 நாட்கள் வரை நீ காத்திரு. எதற்காக 7 நாள் காத்திருக்கணும்? எதற்காக 7 நாள் சாமுவேல் காத்திருக்க சொல்லியிருக்கிறார்? ஏதாவது பொறுமை, முழுமை. 7ன்றது முழுமையா இருக்கிறதுனால நீங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகே, வேற ஏதாவது பதில்கள்? 7 நாள். அதே 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை கூட பார்க்கலாம். இதை மூடிட வேண்டாம், இதை நம்ம வில் கம் பேக் டு திஸ். 10:8.
நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். ஹல்லேலூயா. அப்போ சாமுவேல் தேவனுடைய வார்த்தையை முன்பே அறிவித்திருக்கிறான். ஏதோ நீ 1 நாள் 2 நாள் வெயிட் பண்ணு அப்படின்னு முன்கூட்ட சொல்லாமல்ல, தேவன் ஒரு ஒரு காத்திருப்பை உங்களுக்கு வைத்திருந்தார்னா அவர் சில காரியங்களை இன்டைரக்டா சில காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எப்போ தெரியுமா? நான் தேவனிடத்துல போகும்போது தான். சில காரியங்கள், எல்லா காரியங்களையுமே பை ஆக்சிடென்டா நடக்குதுன்னு அல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு குறித்த காலத்துல அது எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படி அவர் வைத்திருக்கிறார். அதுவரை நாம் என்ன செய்ய முடியும்? காத்திருந்தால் நாம் நலமானதை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற காரியத்தை என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்ப இங்க என்ன நடக்குது? 7 நாள். அப்ப முதல் நாள் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நாளே ஓடி வந்துட்டாங்க பெலிஸ்தியர்கள்லாம். எப்படி இருக்கும்? பயத்தோட எங்கேயோ போய் ஒளிஞ்சிருக்கிறான். 2வது நாள் கூட இருந்தவங்க எல்லாம் ஓடி போய் என்ன செய்யிட்டாங்க? ஒளிந்துட்டாங்க. இல்ல, கூட இருக்கிறவங்க எல்லாம் சில பேர் பார்டரே கிராஸ் பண்ணி வேற எங்கெல்லாம் போயிட்டாங்க. அப்படிதான் பார்க்கிறோம் நம்ம. இல்ல, கூட இருந்த பலன் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. 7வது நாள் வரையும் அவனால தாக்கு பிடிக்க முடியல. நான் நல்லா சொல்றேங்க இல்லைங்க, எப்போ உங்களுடைய பலன் குறையுதோ அப்போ தேவனை நோக்கி காத்துருங்க. முற்றிலுமா என்னுடைய பலன் குறைந்த பிறகுதான் கர்த்தருடைய பலன் என்ன செய்யும்? வெளிப்படும். நாம் நிறைய நேரம் என்ன தெரியுமா, ஒரு டெட்லைன் வச்சிருக்கோம் கர்த்தருக்கே. இதுவரையும் பண்ணுங்க கர்த்தாவே, இல்லைன்னா நான் வேற ஏதாவது ஆப்ஷன் வச்சுக்கிறோம். இல்ல, என்னுடைய பலன் முற்றிலுமா 0 லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் கர்த்தருடைய பலனை என் மூலமா வெளிப்படுத்துவார். 7 நாள் என்ற வார்த்தை அவனுக்கு முன்பே வந்திருந்தது. யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் பெலிஸ்தர்களுடைய தாக்குதல், நெருக்கடி, இன்னொரு பக்கம் தன்னோடு கூட இருந்த ஜனங்கள் எல்லாம் செதறி போறாங்க. 3வது சாமுவேல் வரேன்னு சொன்னாரு, தாமதம் ஆயிட்டே இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இதை அனுபவிச்சிருக்குமா? நிறைய முறை அனுபவிச்சிருக்கோம். இல்ல, நமக்கு எதெல்லாம் ஸ்ட்ராங், எதெல்லாம் ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு தெரியுமோ அதெல்லாம் அப்படியே உடச்சிக்கிட்டே இருப்பார் பாருங்க சில நேரம் கடவுள். இதெல்லாம் நான் நம்பியிருந்தேன், இவங்களெல்லாம் நான் நம்பியிருந்தேன், இந்த மனுஷனை நம்பியிருந்தேன், அவர் வேற கம்பெனிக்கு போயிட்டாரு, அதனால எதுவும் செய்ய முடியாது. இல்ல, சத்துருனுடைய நெருக்கம் ஒரு பக்கம், கூட இருந்த ஜனங்கள் கைவிட்டு போன நிலைமை, வரேன்னு சொன்ன தீர்க்கதரிசியானவரும் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. உடனே என்ன செய்யிட்டான்? சவுல் உடனே சொல்றான், சர்வாங்க தகன பலி செய்வதற்குரிய சகல காரியத்தை என்ன செய்யுங்க, என்னிடத்தில் கொண்டு வாங்க. எது இல்லைனாலும் என்ன செய்யறேன், நான் பார்த்துக்கிறேன். என்னைக்கு என்னுடைய பலவீனத்தின் மத்தியிலும் என்னை நான் விட்டு கொடுக்காம நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோமோ, தோல்வி மேல தோல்வி, அடி மேல அடி என்ன செய்யும்? விழுந்து கொண்டுதான் இருக்கும். என்னால முடியல, ஆனா ஒரே ஒரு காரியம், என்னால ஒன்னும் முடியல கர்த்தாவே, ஐ சரண்டர் ஆல். எனக்கு குறித்த காரியம், என்னுடைய நாலேஜ், என்னுடைய படிப்பு, என்னுடைய பலன் எல்லாவற்றையும் நான் விட்டு கொடுக்கிறேன். இனி நீர் தான் செய்ய முடியும். கையை உயர்த்தும் போதுதான் கர்த்தருடைய கிரியை உங்களுடைய வாழ்க்கையில் நேரும். இவன் என்ன செய்தான்? கடைசி வரையும் தன்னால் முடிந்த அளவுக்கு போராடுறான் பாருங்க. இல்ல, பலி செலுத்துறான். 10வது வசனத்தை படிக்கலாம். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். என்ன நடந்தது? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருக்கலாம். இல்ல, 7 நாள்னு சொன்னாரு, இந்த 7வது நாள் வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம். அவர் அப்பதான் தகன பலி செலுத்திட்டு வராரு. முடிக்கும் போது யார் வராங்க? ஹல்லேலூயா. இல்ல, நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட காத்திருப்பு சில நேரம் நம்மளை அப்படியே நோகடிக்க செய்யறதுனால சுயமாய் சில காரியங்களை நாம் செய்யலாம் அப்படின்னு நம்ம தீர்மானிக்கிறோம். செய்து முடிச்சதுக்கு அப்புறம் தெரியுது நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். சவுல் தேவனால் அழைக்கப்பட்டவன் தான். கர்த்தருடைய வேலையை செய்யும்படி திட்டங்களை அவனுக்கு தீர்மானமா இதுதான் செய்ய போற, உன்னுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இதுதான். ஆனா அவனால காத்திருக்க முடியல. நெருக்கம், அவன் காத்திருக்க முடியலன்னா சாதாரண காரியம் இல்லை. அன்னைக்கு நமக்கு சில நேரங்கள் சில பேமெண்ட் வருது, இன்னைக்கு தான் கட்டணும், தலை சுத்தம். நமக்கு எங்க போறது, என்ன இந்த பிரச்சனையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது, இல்ல யார்கிட்ட போறது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உட்கார்ந்து, கர்த்தாவே
இதுதான் என்னுடைய பிளான், என்ன செய்ய போறீங்கன்னு தெரியல, நான் உண்மைதான் நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இதே சூழ்நிலையில தான் சவுல் என்ன செய்தான், அவன் தன்னுடைய என்னிடத்தில் கொண்டு வாங்க, நான் இந்த தகன பலியை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்தான், கொடுக்கிறான். இல்ல, அவனுக்கு உண்டான வேலை என்ன, நீ காத்திரு, நான் வரும் வரை நீ என்ன செய்ய, காத்திரு. இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் வரும்போது நீங்க பயந்து போய் ஒளிறீங்களா, இல்ல முன்பாக நின்று தேவன் யார் என்பதை நீங்க வெளிப்படுத்த விரும்புறீங்களா? இது ரெண்டே காரியம் தான். இல்ல, எனக்குரிய சவாலை சந்திக்க ஆயத்தமாறனா இல்ல விலகி ஓடுகிறனா, அது ரெண்டே காரியம் தான். எப்பொழுதெல்லாம் நான் சந்திக்க ஆயத்தமாய் கர்த்தருடைய பலனை கொண்டு நான் நிக்கிறேனோ, என்னுடைய லெவல் ஒரு படியிலிருந்து அடுத்த ஸ்தானத்திற்கு கர்த்தர் என்ன செய்றார், கொண்டு போகிறார். பயந்து ஒளிவதற்கு காரணம் என்ன தெரியுமா, நான் எங்கேயோ கர்த்தருடைய வார்த்தையை மட்டுப்படுத்துகிறேன்னு அர்த்தம். இல்ல, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், 10வது வசனம் நினைக்கிறேன். இல்ல, பிதாவாகிய தேவன் வந்து கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிற? அவர் எங்க இருக்கிறேன்னு அவருக்கு தெரியாதானே? அவர் சர்வத்தையும் அறிந்தவர். ஆனால் இவன் என்ன செய்தான், நான் இங்க மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன், அப்ப ஏதோ ஒண்ணு செய்திருக்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் என்னை நான் காண்பித்துக் கொள்ளும்படியாக அவருடைய சமூகத்துக்கு நேராய் நான் எப்பொழுதும் என்னை அவருக்கு முன்பதாக நான் என்னை நிலை நிறுத்திக் கொள்வதற்கு நான் எத்தனித்தேன் என்றால், நான் தேவனோடு கூட உள்ள ஐக்கியம் எனக்கு எப்படி இருக்கு, பெர்ஃபெக்டா இருக்குது. எப்பெல்லாம் ஒளிந்து கொள்ளத்தக்கதாய், எப்பெல்லாம் நான் தேவனுடைய வேதத்தை படிக்கணும் போலதான் இருக்குது, ஆனா கையில எடுக்க முடியல, அப்போ என்ன எனக்குள்ள ஏதோ ஒரு காரியம் என்ன செய்கிறது, வேலை செஞ்சு கொண்டே இருக்குது. அப்போ இந்த காரியத்தை அவன் என்ன செய்யறான், அவன் செய்த பிற்பாடு சாமுவேல் அவனை பார்த்து சொல்ற காரியம் என்ன தெரியுமா, அவன் 12வது வசனத்தை கூட படிக்கலாமா? கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். ஹல்லேலூயா. அதுல அந்த வார்த்தை பாருங்க, கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் எப்படியா வந்து விடுவார்கள். பிசாசு எப்பவுமே என்ன தெரியுமா, இப்படி ஆகிடும், இப்படி செஞ்சிருவேன், எதிர்காலத்தை குறித்து ஒரு பயத்தை அவன் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான் பாருங்க. இதுதான் அவனுடைய வேலை. பெலிஸ்தியர்கள் இடத்தில் வந்துடுவார்கள் என்று நினைச்சிருக்கிறான். அவனை போர் யுத்தத்திற்கு வந்தாலும் கூட அவனை நெருங்கி வரல. ஆனா இவன் வந்துருவான் நான் நினைச்சேன், அதனால இந்த தகன பலியை நான் என்ன செஞ்சுட்டேன். இன்னைக்கு சத்துருனுடைய காரியம் என்ன தெரியுமா, சில 3D கிளாஸஸ் உங்களுக்கு கொடுத்துட்றான். எத்தனை பேர் 3D மூவிலாம் பார்த்துருக்கிறீங்க? அப்படியே நமக்கு முன்னாடியே நடக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கல்ல. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு டிவிலாம் வந்தது, கண்ணாடி மாட்டினா டிவி அப்படியே நமக்கு முன்னாடியே நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு நாம் தெரிந்தோ தெரியாமலோ சில நேரங்கள் அந்த கண்ணாடி நம்ம போட்டிருக்கிறதுனால அப்படியே வந்துடுற மாதிரி தான் இருக்குது, பிரச்சனை வந்துடுற நாளைக்கு இப்போ வந்துடுற மாதிரி தான் இருக்குது. அந்த பயம் என்ன செய்யுது, தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை செயல்படுத்த வச்சிருது. இல்ல, சாமுவேல் பாருங்க, அவன் பலி செலுத்தி முடிந்த உடனே சாமுவேல் வரான். கொஞ்ச நேரம் தான் அவனுடைய பிரேக் த்ரூ, கொஞ்ச நேரத்தில் அவன் he lost his kingdom. அப்போ சாமுவேல் சொல்றான், நீ முட்டாள்தனமான காரியத்தை செய்தீர் அப்படின்னு சொல்றான்ல, புத்தீனமாய் செய்தீர், உன்னுடைய செயல் புத்தீனமா இருந்தது. ஆகவே உண்மை தள்ளி தேவன் தன்னுடைய மனதின் விருப்பத்தின்படி இன்னொரு ராஜாவை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யிட்டான், போயிட்டான். அப்படிதானே? இல்ல, இந்த ராஜ்யத்தை வேறு ஒருவருடைய கரத்தில் கொண்டு என்ன செய்வாரா, ஸ்திரப்படுத்துவார். சவுலுடைய தேவன் சவுல் ராஜாவை குறித்த திட்டம் என்ன? அதே 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தை கூட படிக்கலாம் பாருங்களேன். நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். ஹல்லேலூயா. யாரிடத்திலிருந்து ரட்சிக்கிற வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு? பெலிஸ்தர்களிடத்திலிருந்து என் ஜனமாகிய இஸ்ரவேலை
ரட்சிப்பதற்காக நான் அவனை அபிஷேகிக்கிறேன்னு சொல்லி அவனுடைய அழைப்பை கர்த்தர் என்ன செய்கிறாரு? சாமுவேல் மூலமாய் உறுதி செய்கிறார். இத்தனையும் சாமுவேல் இதெல்லாம் அவனை அபிஷேகிக்கும் முன்பதாக இதெல்லாம் சொல்லாம அவனை அபிஷேகிக்கல. அவருடைய பர்பஸ் என்ன, தேவன் எதற்காக உன்னை ராஜாவா அபிஷேகம் பண்றாருன்னு சொல்லிதான் செய்யறான், அபிஷேகம் பண்றான். அங்க சொன்ன காரியம் என்னது? அவன் என் ஜனத்தை பெலிஸ்தியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் என்று அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணான். ஆனால் இவன் என்ன செய்தான்? பெலிஸ்தியருக்கு பயந்து என்ன செய்தான்? கில்காலில போய் ஒளிந்துக்கிட்டான். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு சில காரியங்களை அவர் என்னுடைய இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய திட்டம் 100% உறுதியானது, உண்மையானது. ஆனால் அநேக நேரம் நம்ம என்ன செய்யறதில்ல, அதை ஒரு கேட்டகரி எப்படி அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் விருப்பம் இல்லை. ஏதோ நடக்குது, எப்படியோ நடக்கிற, அப்படி காற்றுள்ள போதே ஆமா தண்ணி எங்கெல்லாம் போதும் அப்படியே போயிடலாம் பாஸ்டர். தேவனுடைய திட்டத்தை நாம் அறிந்து கொள்ளாத ஒரு ஜனக்கூட்டம். சிலர் தேவன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளை இல்ல நோக்கத்தை அறிந்திருந்தாலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில அவர்கள் என்ன செய்யறாங்க? அதை மறந்து போனவர்களா இருக்கிறாங்க. அப்போ நீ கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாம போனதுனால உம்முடைய ராஜ்யபாரம் என்னையே சிறப்படாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் உனக்கு வேற ஒரு ராஜாவை இந்த ஜனங்களுக்கு ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்றார். 15வது வசனத்தை கூட பார்க்கலாம். சாமுவேல் எழுந்திருந்து கில்காலை விட்டு பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவுக்கு போனான். சவுல் தன்னுடனே கூட இருக்கிற ஜனத்தை தொகை பார்க்கிற போது ஏறக்குறைய 600 பேர் இருந்தார்கள். ஹல்லேலூயா. சாமுவேல் கில்காலை விட்டு போனா, சவுலோ கிபியால தன்னோடு கூட எத்தனை பேர் இருந்தாங்க? இப்போ இருக்கிறாங்க 600 பேர். 3000 பேர்ல இருந்து அப்படியே 600 ஆயிடுச்சு இல்ல? வேதம் சொல்லுகிற ஜன திரட்சி ராஜாக்களின் மேன்மை. ஜன திரட்சி ராஜாவா இருக்கணும்னா அவனுக்கு பெரிய ஒரு மக்கள் ஜனங்கள் இருந்தாதான் அந்த ராஜாக்கு ஒரு மேன்மை. 3000 இருந்து 600 பேரா மாறிடுச்சு. 600 பேரும் எப்படிப்பட்டவங்க? ஆமா, புல் தடிக்கு பயில்வானா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாம் யாரு? 30,000 ரதங்களோடு கூட இருக்கிறாங்க, 6,000 வீரர்களோடு இருக்கிறாங்க. கடற்கரை மணலை போல ஜனங்கள். இவ்வளவு பெரிய கூட்டத்தை சமாளிக்க முடியாதபடி ராஜாவோட இன்னும் ஒரு 600 பேர் என்ன செய்யறாங்க? அவங்க கிபியாவில ஒளிந்து கொண்டு இருக்கிறாங்க. 17வது வசனத்தை கூட நாம் படிக்கலாம். 17ஆம் வசனம். 17. கொள்ளைக்காரர் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து 3 படையாய் புறப்பட்டு வந்தார்கள். ஒரு படை ஒப்ரா வழியாய் சூவால் நாட்டிற்கு நேராக போயிற்று. வேறொரு படை பெத்ரோன் வழியாய் போயிற்று. வேறொரு படை வனாந்திரத்தில் இருக்கிற செபோயிமின் பள்ளத்தாக்குக்கு எதிரான எல்லை வழியாய் போயிற்று. ஹல்லேலூயா. பெலிஸ்தியர்கள் ஒரு வழியாய் வராம அவங்க 3 வழியா வராங்க. தேவனுடைய திட்டத்திற்கு நாம் விரோதமா இல்ல கீழ்ப்படியாம நடக்கும்போது சத்துருக்கள் என்ன செய்யறாங்க? அடிமேல் அடி உள்றது போல ஒரு சூழ்நிலை. ஒரு கூட்டத்தார் எங்க இருந்து வராங்க? ஓப்ரா வழியாக. இந்த ஓப்ரா என்னது? மனாசே குடியிருந்த ஒரு கூட்டம் குடியிருந்த ஒரு ஸ்தலமா இருக்குது இல்ல? கிதியோனுடைய இடம் மனாசேவில் அவன் சிறிய கோத்திரன்னு சொல்றான். அந்த மனாசே இருந்த அந்த ஓப்ரால இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்தரித்துக் கொண்ட ஒரு ஜனத்தை பெலிஸ்தியர்கள் கைவசப்படுத்தி கொண்டு அதிலிருந்து தாக்கும்படியாக ஒரு கூட்டம் வருது. இன்னொன்னு அடுத்தது என்னது? பெத்ரோன்ல இருந்து வருகிறாங்க. என்னது? லேண்ட் ஆஃப் ஃபாக்ஸ் இருக்குது. குள்ள நரிகளின் ஸ்தலமா இருக்குது. திட்டங்களை இல்ல ஒரு கன்னிங் கிராஃப்டினஸோட சூதுவாதோடு கூட ஒரு கூட்டம் என்ன செய்து இவங்களை பின்தொடரலான்னு வருது. 3வது பாருங்க. 3வது என்ன பார்க்கிறோம்? செபோயிம் இல்ல? செபோயிம் அப்படின்னா என்னது? the house of hollow. வெறுமையான ஒரு வீடு, வெறுமையான ஸ்தலம்.
இந்த 3 ஸ்தலத்தில் இருந்தும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாக்குதல் நடத்தும்படியாக பெலிஸ்தியர்கள் திட்டம் போடுறாங்க. இவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. கிபியால் என்ன செய்யிட்டான், தன்னோடு கூட இருந்த நபர்களோடு கூட ஒளிந்து கொண்டான். சரி, இப்ப ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்பதான் நம்ம செய்தியினுடைய சாராம்சத்துக்கு வரும். 19வது வசனத்தை படிக்கலாம். எபிரேயர் பட்டயங்களையாகிலும் ஈட்டிகளையாகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. ஹல்லேலூயா. சத்ரு உங்களை தாக்குவதற்கு முன்பதாக அவன் ஒரு திட்டத்தை போடுறான். என்னது? இஸ்ரவேல் ஜனங்கள் எதையும் என்ன செய்ய, அதுல என்ன போட்டிருக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள், எபிரேயர்கள் ஈட்டி ஆகிலும் பட்டயங்களை ஆகிலும் உண்டு பண்ணாதபடி நம்ம என்ன செய்யணும்? அப்ப என்ன அர்த்தம்? என்னுடைய சர்வாயுதங்களை நான் அணிந்து கொள்ளாதவர் என்னுடைய சத்ரு பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான். இல்ல, நாம் கேடகத்தை வைத்திருக்கிறோமா? ரட்சிப்பென்னும் தலை சீராவை வைத்திருக்கிறோமா? நீதி என்னும் மார்க்கவசத்தை வச்சிருக்கிறோமா? இதெல்லாம் என்ன செய்யறான்? சத்ருவானவன் நோட்டமிட்டு கொண்டே இருக்கிறான். அப்போ போருக்கு வருவதற்கு முன்பதாகவே பெலிஸ்தியர்கள் திட்டம் செய்யறாங்க, திட்டம் தீட்டுகிறார்கள். நான் உங்களை பார்த்து சொல்றேன், சத்ருவானவன் ஏதோ ஒரு விதத்துல சட்டென்று உங்களை தாக்கல, ஏதோ ஒரு காரியத்திற்கு நாம் இடம் கொடுப்பதனால சத்ருவானவனுடைய தாக்குதலுக்கு நாம் என்ன செய்யறோம்? ஆளாகிறோம். இங்கு சொல்லப்பட்ட காரியம் பாருங்க, ரொம்ப ஒரு பிளானோடு கூட தான் சத்ருவானவர்கள் வராங்க. பெலிஸ்தியர்கள் ஏதோ ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் அவங்களுக்கு யுத்தத்துக்கு வரலான்னு இல்லை. அவர்களுடைய கையில் பட்டயத்தாகிலும் ஈட்டி ஆகிலும் செய்யாதபடி அவர்கள் என்ன செய்யிட்டாங்களாம்? பார்த்து கொண்டார்கள். எதுக்கு? காரணம், அவர்களிடத்துல யாரு இல்ல. தேசத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லனும். கொல்லன்னா யாரு? ஆமா, பிளாக் ஸ்மித் இல்ல, கோல்ட் ஸ்மித்னா எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்க கோல்ட் ஸ்மித்தா இல்ல பிளாக் ஸ்மித்தா, எதை நம்ம சூஸ் பண்ணுவோம்? கோல்ட் ஸ்மித் தான் கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தி. இரும்பை வச்சு நம்ம என்ன பண்றோம்? இரும்பு பட்டறையில் போட்டு அடிக்கிறதுக்குள்ள கோல்ட் ஸ்மித்னா அழகா வேல்யூ நிறைய இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒருவனும் அந்த கொல்லனுடைய வேலையை என்ன செய்யல, படிக்கல. ஆகவே பெலிஸ்தியர்கள் அந்த வேலையை செய்ததுனால யூத ஜனங்கள் மத்தியில ஈட்டி ஆகிலும் பட்டயத்தை ஆகிலும் உண்டு பண்ணாதபடி அவர்கள் பார்த்துட்டாங்களாம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம சில காரியங்கள், இதெல்லாம் நமக்கு வேணாம், நமக்கு பெரிய வேலைக்காய் நான் அழைக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி சின்ன சின்ன காரியங்களை நம்ம என்ன செய்கிறதுல, பொருட்படுத்துறதுல, ஸ்லைட்டா எடுத்துக்கிறோம். விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம பிடிக்கிறோம், ரைட்டு. ஆனால் மற்ற காரியங்கள், மற்ற உடைகளையும் நாம் அணிந்திருந்தால் தான் யுத்த களத்தில் நாங்கள் என்ன செய்ய முடியும்? நிற்க முடியும். நீதியின் மார்க்கவசம் என்னுடைய இருதயத்திற்கு உள்ள போகின்ற காரியங்களை எல்லாம் என்ன செய்யுது? தேவனுடைய வார்த்தையை தவிர எனக்கு உள்ள போறதுக்கு அது அனுமதிக்கிறது இல்லை. ஆனால் நாம் அதை போடாதிருப்பையில இது போல நெருக்கடிகள் வரும்போது நமக்கு என்ன செய்யுது? ஒரு கலக்கம், ஒரு பயம். இந்த பயத்தின் அடிப்படையில் ஒளிந்து கொள்ளுகிறோம், இல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா செயல்படுகிறோம். அப்ப இங்க நடக்கிற காரியம் என்னது? பெலிஸ்தியர்கள் யுத்தத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே பட்டயமோ இல்ல ஆயுதங்களை செய்ய முடியாதபடி என்ன செய்யலாம்? இதுல ஒரு கொல்லனும் இல்லை. 20வது வசனத்தை கூட பார்க்கலாம். இஸ்ரவேலர் யாவரும் அவரவர் தங்கள் கொழுவிரும்புகளையும் தங்கள் மண் வெட்டிகளையும் தங்கள் கோடாரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குகிறதற்கு பெலிஸ்தரிடத்திற்கு போக வேண்டியதா இருந்தது. யாரை நம்பிதான் இருந்தாங்க? இவங்களுடைய வேலை, தேவன் இவங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாரு? ராஜாக்கு என்ன சொல்லியிருந்தாரு? பெலிஸ்தரை முறியடிக்கிறது தான் உன்னுடைய முக்கியமான வேலை. ஆனா அவன் எங்க ஒரு கேப் விட்டு வச்சிருந்தான்? அவங்க தான் எங்களுக்கு என்ன செய்யறது? வெப்பன் சப்ளையர். வெப்பன் சப்ளையர் யார்கிட்ட சப்ளை வாங்குறாங்க? எதிரிகிட்ட தான் வாங்குறாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் சத்ருனோட ஒரு டீல் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் சில காரியங்களில் நாம் என்ன செய்யறோம்? தோற்று போனவர்களா இல்ல ஓடி ஒளிந்தவர்களாய் மாறுகிறோம். சத்ருவோடு கூட நீ முற்றிலுமாய் சங்கரித்து போடு, அதுதான் தேவன் அவனுக்கு கொடுத்த வார்த்தை. இல்ல பெலிஸ்தியர்கள் கையிலிருந்து நீ நினைச்ச இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிறது தான் உன்னுடைய வேலை. ஆனா ஒரு சைடு, ஒரு அண்டர் கிரவுண்ட், ஒரு டீலிங் வச்சிருந்தான் பாருங்க. எங்களுடைய பட்டயத்தில் உங்க கூட தான் நாங்கள் சண்டை வர போறோம், அதனால நீ என்ன செய்ய, நல்லா ஷார்ப்பா தீட்டி கொடுப்பானா அவன்?
ஒன்னதான் வெட்ட போறேன், கத்தியை நல்லா சீவி கொடுன்னா கொடுப்பானா அவன்? நல்ல இன்னும் பிளண்ட் ஆக்கி தான் கொடுப்பான். அப்படிதானே? இல்லை, இன்னைக்கு நம்மளுடைய வேலையில திரைமறைவாய் சில சத்ருவோடு கூட நாம் செய்கின்ற உடன்படிக்கையின் நிமித்தமாக நம்மளுடைய வாழ்க்கையில் சில அசைவுகள், சில விரும்பத்தகாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. காரணம், திரைமறைவாய் சத்ருவோடு எனக்கு இருக்கக்கூடிய உடன்படிக்கை. இல்லை, தேவன் ஒரு வார்த்தையை சொன்னார்னா, இல்லை, இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் ஏது? என்னுடைய வாழ்க்கை நான் கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுக்குறேன், ஆனால் என்னுடைய திரைமறைவாய் இருளான சில காரியங்களுக்கு நான் ஒப்பு கொடுக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் சத்துருனுடைய தாக்கம் எங்கிருந்தாது எனக்கு தேவைப்படும் போது, பாருங்க, போருக்கு போகலாம் வாங்கப்பா எல்லாத்தையும் எடுங்கப்பா அப்படின்னா, இல்லைங்க நாங்கள் இப்போ தான் ஷார்ப் பண்ண கொடுத்துருக்குறோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? இல்லை, யூத ஜனங்களிடத்தில், இந்த எபிரேய ஜனங்களிடத்தில் என்ன செய்யல, ஒருவனிடத்திலையும் ஒன்றும் இல்லை. என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. கொழு விரும்பு என்னது? அது கலப்பைகளையும் மண்வெட்டிகளையும் கோடாரிகளையும் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குவதற்கு பெலிஸ்தியரிடத்துல தான் போக வேண்டியிருக்கு. என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நான் கூர்மைப்படுத்தணும்னா பெலிஸ்தியரிடத்துல தான் போவோம். அவன் என்ன செய்யிட்டான்? நீ கொண்டு வா, நான் கூர்மைப்படுத்தி தரேன்ட்டு எல்லாத்தையும் என்ன செய்திருப்பான்? வாங்கி வச்சிருப்பான். அப்படிதானே? கார் சர்வீஸ் கொடுத்தனா அப்படி சொல்றாங்களே, நாளைக்கு கொடுத்துடலாம், அடுத்த நாள் ஃபோன் பண்ணா ஒரு கொஞ்சம் பெரிய வேலை இருக்குன்னு 2 நாள். அது மாதிரி தான் பெலிஸ்தியர் என்ன செய்யிருக்கிறாங்க, என்னுடைய கலப்பைகளையும் மண்வெட்டிகளையும் எல்லாவற்றையும் நான் ஷார்ப் பண்றதுக்காக யார்கிட்ட கொடுக்குறேன்? சத்ருவான இடத்துல கொடுக்குறேன். அவன் வாங்கி வச்சிருக்கான், எல்லாத்தையும் பத்திரமா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டான்ல. கடப்பாறையை, மண்வெட்டி, முக்கூறுள்ள ஆயுதங்கள், கோடாரிகளையும் தார்கோல்களையும் கூர்மையாக்குறதுக்காக அரண்கள் மாத்திரம் அவர்களிடத்தில் இருந்தது. அரண்கள் இருந்தது, செய்வதற்கு தொழிற்கூடங்கள் இருந்தது, ஆனால் செயல்படுத்துவதற்கு ஆட்கள் இல்லை. They are not trained. எபிரேய ஜனங்கள் அந்த கூர்மைப்படுத்துவதற்குரிய அறிவு அவர்களிடத்துல எல்லாம் இருந்தது. இன்னைக்கு நம்ம இடத்துல எல்லாம் இருக்குதா? வேத புஸ்தகம் இருக்கு. ஆனா அதை பயன்படுத்தும் முறையை நாம் என்ன செய்யறதில்ல, அநேக நேரம் தவற விட்டுறோம். காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் சத்ரு இன்னொருத்தரை நம்பி இருக்கிறேன், அவர் கைவிட்டார்னா முடிஞ்சு. சரி, நம்ம பார்க்கிறோம் இந்த காரியங்கள் எல்லாம் வெப்பன் மாதிரி இல்லையே. கடப்பாறையும் மண்வெட்டியும் இதை கொண்டு போயிட்டு நான் என்னத்தை போர் செய்ய முடியும்? இவங்க கையில ஒண்ணுமே கிடையாது, நிராயுத பாணியா போய் நிக்கிறாங்க யுத்த களத்துக்கு. இல்ல, தனக்கு எதிராக நிற்கிற கூட்டம் ஒரு பெரிய கூட்டம், ஆனா தன்னுடைய கையில் எந்த ஆயுதமும் இல்லை. ஆயுதம் இருந்தாலும் அது மழுங்கி போன ஆயுதமா இருக்குது. அதை சரி செய்வதற்கு அவர்களால் கூடாமல் போயிற்று. கடைசியாக ஒரு வார்த்தை, இப்போ ஒரு 21ஆம் வசனத்துல கடைசியா பாருங்களேன், கோடாரியும் தாற்றுக்கோலையும் கூர்மையாக்குறதுக்கு. தாற்றுக்கோல், இந்த வார்த்தை உங்களுக்கு எதையா ஞாபகப்படுத்துதா? இந்த தாற்றுக்கோல் எப்படி இருக்கும்னா, ஒரு நீளமான ஒரு கட்டையோ இல்ல இரும்போ, அதனுடைய நுனிப்பகுதி எப்படி இருக்கும்? ஒரு கொக்கி போல ஷார்ப்பா இருக்கும். மாடுகளையோ இல்ல கழுதையோ வழி நடத்துவதற்கு அதை வச்சு குத்துனா அது என்ன செய்யும்? அது வலி பொறுக்க முடியாம அவன் சொல்லுகிற இடத்துக்கு போகும். தாற்றுக்கோல். இவ்வளோ காரியங்கள் சொன்னதுக்கு காரணம் என்ன? இந்த தாற்றுக்கோலை குறித்து சொல்றேன் பாருங்க. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனத்தை கூட படிக்கலாம். அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோளால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். ஹல்லேலூயா. தாற்றுக்கோல்னா என்னது? சாதாரண ஒரு கொம்பு தான். சாதாரண ஒரு கட்டையின் நுனிப்பகுதி கூர்மையாய் உள்ள ஒரு பகுதி, ஒரு வளைஞ்சிருக்கிற ஒரு பகுதி. சம்ஹார் என்கின்ற ஒரு நியாயாதிபதி என்ன செய்தானா, பெலிஸ்தியரை 600 பேரை இந்த தாற்றுக்கோளால் என்ன செய்தான்? முறியடித்தான். காரணம் என்ன தெரியுமா? ஒரு சிறிய காரியத்தை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய முடியும். உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன காரியத்தை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அதுக்கு என்ன வேணும்? தாற்றுக்கோல் இல்ல, என்ன வேணும்? விசுவாசம் தான் வேணும். மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லும் போது, நீ இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பப்பா அப்படின்னு சொல்லும் போது, நான் எப்படி முடியும்? ஐயோ எனக்கு ஒண்ணுமே இல்லை, உன் கையில் என்ன இருக்குன்னு தான் கேட்டார்.
நீ எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கிற, எவ்வளோ அசட், இங்கேருந்து போகிறதுக்கெலாம் டிக்கெட்டு ஃபேர்லாம் வச்சுருக்க, ஒன்றும் கேட்கல. உன் கையில் என்ன இருக்குது? அவன் என்ன சொன்னான்? ஆடை மேய்க்கிற ஒரு சின்ன தடி தான் இருக்குதுன்னு. அந்த தடி போதும், அந்த தடியை கொண்டு நான் என்ன செய்வேன்? எகிப்தின் ராஜா முன்பதாக நீ நிற்பதற்கு நான் அவனை கொண்டு போய் நிப்பாட்டுவேன். காரணம், அவன் விசுவாசித்தது அந்த தடி அல்ல, தேவனுடைய வார்த்தை. இந்த சம்ஹார் தன்னுடைய பலத்தை கொண்டு அல்ல, என் கையில ஒரு தாற்றுக்கோள் இருக்குது, இதை வச்சு நான் எல்லாரையும் அடிச்சிருவேன் நினைக்கல. அவன் தேவன் அவனை ரட்சிப்பதற்காக அவனை ஏற்படுத்தினார் என்ற அறிவு அவனுக்கு வந்ததுனால சம்ஹார் அந்த ஒரே ஒரு வார்த்தையில தான் சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலை ரட்சித்தான். இங்கு தேவைப்படும் போது யுத்த களத்தில் போய் நிற்கிறாங்க. நிற்கும் போது எனக்கு தேவையான ஆயுதங்கள் இல்லை. காரணம், எல்லா ஆயுதங்களும் சத்துருனுடைய கைக்கு மாறிற்று. இல்லை, எங்களிடத்தில் இருக்கின்ற பட்டயங்களையோ எங்களிடத்தில் இருக்கிற காரியங்களை என்ன செய்ய முடியல, ஷார்ப் பண்றதுக்கு கொல்லன் எங்களுடைய அங்கு ஒருத்தனும் என்ன செய்யல, அகப்படல. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஒன்று மாத்திரம் நான் சொல்றேன், விசுவாசம் என்பது என்னுடைய துவக்கம் முதல் முடிவு வரை இருக்கணும். என்னுடைய விசுவாசம் யாரையோ சார்ந்து இருந்ததுன்னா, அந்த சார்ந்திருக்கிற நபர் விழுந்து போனாங்கன்னா என்னுடைய விசுவாசம் என்ன செய்யும்? விழுந்து போகணும். என்னுடைய விசுவாசம் தேவனை சார்ந்து முடிக்கக்கூடிய விசுவாசமா இருந்தா, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரையே நோக்கி பார்க்கிறவரா இருந்தா, எனக்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த சவால்கள் நெருக்கங்கள் வரதான் செய்யும். ஆனா அந்த நெருக்கங்கள் தவறான முடிவு எடுப்பதற்கு என்ன செய்யாது, வழிவகுக்காது. தவறான காரியத்திற்கு என்னை வழி நடத்துவதற்கு என்னை ஒருபோதும் நான் என்ன செய்ய மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. சரி, அடுத்தது என்ன நடந்தது பாருங்க. அடுத்த சம்பவத்தையும் கூட இன்னைக்கே பார்த்துடலாம். அடுத்து என்ன நடக்குது குயிக்கா பார்ப்போம். 14வது அதிகாரத்துல யுத்தத்திற்கு எல்லாம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கிறாங்க. 14வது அதிகாரத்தின் முதல் வசனம். ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. ஹல்லேலூயா. தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. இங்க நடக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கிறான். யோனத்தான் என்ன செய்யறான்? நாம் பெலிஸ்தரை முறியடிக்க போலான்னு சொல்லி அவனோடு கூட இருக்கிற ஆயுததாரி, தி ஆர்மர் பேரர், அவனோடு கூட இருக்கிற ஆயுததாரி அவனோட அசிஸ்டன்ட்ட சொல்றான், வா போலாம். ஆனா அதை அவன் தகப்பன் இடத்துல அறிவிக்கவில்லை. ஏன் அறிவிக்கவில்லை? ரெண்டு காரியம் இருக்கும்ல. ஒன்று, முதலாவது நீ போனா என்ன சொல்லுவான்? அவங்க அப்பா என்ன சொல்லுவாரு? வேண்டாம்பார். அப்படியே வேண்டான்னு சொன்னா கூட இன்னொன்னு என்ன நினைப்பாரு? நான் போய் பெலிஸ்தரை முறியடிப்பேன், நீர் என்ன செய்வீரு? நான் தான் முறியடிச்சேன்னு எக்காலத்தை ஊதுவீர்ல. அப்படி கூட யோசிச்சிருக்கலாம்ல. நான் செஞ்சதுக்கு நீர் உன்னோட பேரை போட்டிருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை யோசிச்சிருக்கலாம். ஆனா சவுல் இடத்துல சொல்லல. காரணம் என்ன தெரியுமா? அவன் அனுப்பியிருக்க மாட்டான். அவனுடைய விசுவாசத்தை, அவனுடைய யோனத்தானுடைய விசுவாசம் தன் தகப்பனுடைய விசுவாசத்தை காட்டிலும் மேலா இருந்தது. அவன் என்ன செய்யறான்? அவங்க தகப்பனுக்கு அறிவிக்கல. 2வது வசனம். சவுல் கிபியாவின் கடைசி முனையாகி மிக்ரோனிலே ஒரு மாதள மரத்தின் கீழ் இருந்தான். அவனோடே கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேராய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. மறுபடியும் பாருங்க, அவர் யுத்தத்திற்கு எதிராளிகள் வராங்க. ஆனா இவன் இருக்கிற இடம் எது? மாதுளம்பழம் இல்ல. தேவனுடைய வார்த்தை விட்டு விலகி போனா என்னுடைய ஸ்தலம், என்னுடைய இடம் என்ன என்பதை நமக்கு அநேக நேரம் என்ன செய்யறதில்லை, அறிந்து கொள்றதில்லை. தவறான இடத்துல நான் இருப்பதனாலதான் இந்த தாக்குதல், இந்த பிரச்சனை அப்படின்றத உணர்வதற்கே அவர்களுக்கு என்ன செய்யல. தாவீது யுத்த களத்திற்கு போறதுக்கு பதிலாக வீட்டின் உப்பரிகையில் அவன் இருந்ததுனால அவன் செய்யக்கூடாத காரியத்தை செய்தான். எனக்கு கர்த்தர் எந்த ஸ்தானத்துல வைத்திருக்கிறார், எந்த ஸ்தானத்துல நான் இருக்கணும்னு அவர் தீர்மானிச்சதை நான் அறியணும்னா அவரோடு கூட நான் என்ன செய்யணும்? ஐக்கியத்தில் இருக்கணும். யுத்தத்திற்கு வராங்க. ஆனால் இவன் என்ன செய்யறான்? கிபியாவில் ஒரு இடத்துல போயிட்டு என்ன செய்யிட்டான்? மிக்ரோனில ஒரு மாதுளை மரத்துக்கு கீழே உட்காந்துட்டான். அவன் கூட யாரெல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்க. 3வது வசனத்துல. சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாய் இருந்த ஏலியின் குமாரனாகிய பினகாசுக்கு பிறந்த இக்போத்தின் சகோதரனும் அகிதூபின் குமாரனாகிய அஹியா என்பவனும் ஏபோத்தை தரித்தவனாயிருந்தான்.
யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். அவர் கூட யார் இருந்தாங்களா? ஆசாரியனும் ஒருத்தன் கூட இருந்திருக்கிறான் பாருங்க. அந்த 600 பேர்ல அதுல சொல்லப்பட்ட பேர் என்னது? இக்கபோத். இக்கபோத் யாரு? ஆமா, பரவாயில்லையா, ஏலி உயிரோடு இருக்கும்போது உடன்படிக்கை பெட்டிய பெலிஸ்தர்கள் கொண்டு போயிட்டாங்க ஒரு யுத்தத்துல. இந்த செய்தியை கேள்விப்பட்டவன ஏலி என்ன செய்தான்? கீழே விழுந்து தன்னுடைய கழுத்து எலும்பு முறிந்து செத்து போனான். அவனுடைய மருமகள் என்ன செய்யறான்? கர்ப்பம் தரித்திருக்கிறா இல்ல, பினகாசனுடைய மனைவி கர்ப்பம் தரித்திருக்கிறா. அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவ ஒரு பேர் சொன்னா பாருங்க. அதே 1 சாமுவேல்ல 4ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனம். 1 சாமுவேல் 4:21. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். இக்கபோத்னா அப்ப என்ன அர்த்தம்? மகிமை, கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு. சரியான ஆளோட தான் இருந்திருக்கிறான் பாருங்க சவுல் இல்ல. கர்த்தருடைய தரிசனத்தை உள்வாங்கி அதை செயல்படுத்தாம போனா நமக்கு சேர்ற கூட்டம்லாம் இப்படிதான் இருக்கும். மகிமையை இழந்து போன ஒரு நபரோடு கூட இருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இவங்க யோனத்தான் போனது தெரியல. யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் என்ன செய்யிட்டாங்க? ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க. கர்த்தர் நம்ம இந்த பெலிஸ்தர்ல முதலாவது எனக்கு அவருடைய கைகளுக்கு என்னுடைய கைகளுக்கு ஒப்பு கொடுத்தாரு, அதே போல அவர் என்ன செய்ய முடியும்? செயல்படுத்த முடியும், ஒப்பு கொடுக்க முடியும்னு சொல்லி அவங்க 6வது வசனத்தையும் படிக்கலாம். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். ஹல்லேலூயா. அவனுடைய விசுவாசம் என்னவா இருந்தது பாருங்க. அவன் சொல்றான் ஒரு வார்த்தை, யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம். அந்த நாட்களில தேவனுடைய பிள்ளைகள் என்பதை பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் விருத்த சேதனம் அப்படின்னு சொல்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஜனம் என்று நாம பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இவர்கள் நமக்கு முன் எதிராக என்ன செய்ய முடியும்ன்ற ஒரு வைராக்கியம். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றோம். உலகத்தின் கொடுக்கின்ற சந்தோஷம் எனக்கு சந்தோஷமா இல்லை. நான் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஜனமா நான் வாழ்றேன்னு என்னை ஒப்பு கொடுக்கும்போது, பிரச்சனை சவால்கள் எவ்வளோ பெருசா இருந்தாலும், உலகம் ஒருவேளை சொல்லலாம், சவுலை பார்த்து சொல்லியிருக்கலாம் உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனால் அவனுடைய மகனாகிய யோனத்தான் அதை என்ன செய்யல? அந்த வார்த்தையை அவன் இப்போ வாங்கிக்கலாம், அவன்கிட்ட இருந்து ஓடி போய் ஒளிஞ்சிக்கலாம்னு சொல்றான் பாருங்க. இந்த விருத்த சேதனம் இல்லாத இவர்களுடைய தானியத்திற்கு போவோம் வா வா, ஒருவேளை கர்த்தர் நமக்கு ஒரு காரியம் செய்வார். அவனுடைய விசுவாசம் பாருங்க. கர்த்தர் ஒருவேளை செய்வார். அவருடைய திட்டத்தை முழுசா கூட புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை சொன்னான், இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த ஜனங்களுடைய தானியத்திற்கு நாம் போவோம். அப்ப என்ன அர்த்தம்? நாம் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் ஓடி ஒளிந்து கொள்ள அழைக்கப்பட்டவன் அல்ல. எனக்கு விரோதமான ஒரு பெரிய கம்பேர் பண்ணவே முடியாது. யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரி 2 பேர் தான். யாருக்கு விரோதமா போறாங்க? ஒரு பெரிய சேனைக்குள் போறாங்க. அப்போ அந்த வார்த்தையை சொல்றான், அவனுடைய நம்பிக்கையினுடைய நம்பிக்கை அறிக்கை என்ன செய்யறான்? அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தர் தடை இல்லை. யாருக்கு தடை இல்லை? நான் எனக்கு தடை இல்லை, எவ்வளவு பேர் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லல. கொஞ்சம் பேரை கொண்டாலும் அநேக பேரை கொண்டாலும் கர்த்தருக்கு இது பெரிய காரியம் இல்லை. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை நெருக்குகின்ற சத்துருனுடைய திட்டங்கள், உங்களை காயப்படுத்துகிற திட்டங்கள், தீர்மானங்கள், இல்ல அக்னி ஆஸ்திரங்கள் உங்களுக்கு விரோதமா எழுந்தாலும் கூட ஒரே காரியத்தை நீங்க நம்புங்க. ஒருவேளை என்னுடைய பலத்தினால் இதை நான் செய்ய முடியாது, ஆனா எனக்குள் இருக்கின்ற தேவ ஆவியானவர் இதை என்ன செய்வார்? செயல்படுத்துவார். கர்த்தரை நம்பி அவன் போனா, அங்க போய் என்ன நடந்தது பாருங்க. போய் பார்க்கறான், இவங்களுடைய பெரிய ஒரு தானியத்திற்கு நேரா போறாங்க. அப்ப யோனத்தான் ஆயுததாரியை பார்த்து சொல்றான், நாம் அவர்களுக்கு எதிராய் போய் நிக்கலாம், அவர்களுக்கு நம்ம காண்பிக்கலாம். அவங்க நம்ம பார்த்து எங்களோடு கூட நீ யுத்தம் பண்ண வந்திருக்கிறியா வா அப்படின்னு சொன்னாங்கன்னா
அவர்களை தேவன் நமக்கு கைக்கு ஒப்பு கொடுத்துட்டாருன்னு நம்ம நினைச்சுக்கலாம். இல்ல நாங்க அங்க வரோம் அப்படின்னு நினைச்சுன்னா நாம் தரித்து நிற்கலாம். இதான் அவங்க ரெண்டு பேருடைய பேச்சுவார்த்தை. கர்த்தர் இதை செய்தார்னா இதுதான் நமக்கு அடையாளம், உடனே போயிடலாம். என்ன நடந்தது? இவங்க போய் அந்த பெலிஸ்தியர்களுக்கு தன்னை காண்பித்த வேளையில அவங்க சொல்றாங்க, எங்களிடம் யுத்தம் பண்ணவா நீ வந்திருக்கிற, நாங்க வரோம் அப்படின்னு சொல்றான் பாருங்க. இல்ல 12ஆம் வசனத்துல, தானையும் இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் அவன் ஆயுததாரியையும் பார்த்து, எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி, என் பின்னாலே ஏறி வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி, யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். ஹல்லேலூயா. என்ன நடந்தது? யோனத்தான் யாருங்க? இளவரசன்ல நெக்ஸ்ட் கிங் அவர்தான். ஆயுததாரி யாரு? அவருக்கு அசிஸ்டன்ட் தான். ஆனா இவன் சொல்றான், நான் தவழ்ந்து போறேன், நீ என் மேல ஏறிக்கோ, நீ என்ன செய்ய, எல்லாரையும் உன் பட்டயத்தால் அங்க இருக்கிற எல்லாருடைய பட்டயமும் கொல்லன் இல்லை அப்படின்னு சொல்ல. 2 பேர் தான் வச்சிருந்தாங்க. ஒன்னு யாரு? ஒன்னு யாரு? சவுல் ராஜா. இன்னொன்னு 2 பேர்ட்டையும் இருக்குது. ஆனா எந்த ஆயுதம் பயன்படுகிறது? தேவனை விசுவாசித்து எடுக்கின்ற அடியின் ஆயுதங்கள் என்ன செய்கிறது? பயன்படுது. இங்க என்ன நடக்குது? யோனத்தான் அவன் குனிந்து உட்கார்ந்து தன்னுடைய கைகளாலும் கால்களாலும் தவழ்ந்து போறான். அவன் மீது ஏறி உட்கார்ந்து இருக்கிற அவனுடைய அசிஸ்டன்ட் எல்லாரையும் என்ன செய்யறான்? வெட்டி போடுறான் பாருங்க. 14வது வசனம் முக்கியமான வசனம். யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையேர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். இவங்க போன அந்த மாத்திரத்துல 20 ஏர் அப்படின்னு இருக்குது. அப்படிதானே போட்டிருக்கல? அரையேரா? அரையேர்னா என்ன அர்த்தம்? அரை ஏக்கர் அப்படின்னு சொல்லுது. ஹாஃப் ஏக்கர். அரை ஏக்கர்ல எத்தனை பேரை வெட்டி சாச்சாங்க? 20 பேரை வெட்டி சாச்சாங்க. இல்ல, தேவன் எனக்காக யுத்தம் செய்கிறார், கரெக்ட். யுத்த களத்துல நான் நிக்கிறேன், கரெக்ட். ஆனால் அவருடைய வார்த்தையை, அவருடைய அடையாளம் கேட்டாங்கல்ல, அவங்க ஏறி வா அப்படின்னு சொன்னாங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் இவர்களை நம்முடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த ஒப்பு கொடுத்தார்ன்ற அடையாளத்தை மட்டும் வாங்கிட்டு கையை நீட்டிட்டு உட்காரல, அந்த அடையாளத்தை என்ன செய்தாங்க? உள்வாங்கிட்டு செயல்பட்டாங்க. முதல்ல அந்த அரை ஏக்கர்ல 20 பேரை வெட்டி சாச்சதுனால இவர்களுடைய விசுவாசத்தை கர்த்தருக்கு வெளிப்படுத்தினார்கள். பின்பு நடந்தது, காரியத்தை கர்த்தர் செய்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்துட்டார் பாஸ்டர், அவள் தான் அவர் நடத்திடுவார், போட்டு தூங்குறதுக்கு இல்லை, அந்த அடையாளத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த அடையாளத்தின்படி செயல்படுவதற்கு அந்த அரையேர் நிலத்துல, அந்த அரை ஏக்கர், அந்த அரையேர் நிலத்துல 20 பேரை வெட்டி சாச்சது யாருடைய விசுவாசம்? 20 பேரை வெட்டினதுனால வெற்றி கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் தன்னால் இயன்றவரை அந்த விசுவாசத்தை காத்து கொண்டவர்கள், அந்த அடையாளத்தை, தேவன் இந்த அடையாளத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு, நான் செயல்படுவேன் என்று போனாங்க பாத்தீங்களா? அந்த சிறிய இடத்துல அவர்கள் 20 பேரை வெட்டி சாச்சதுனால, அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய், தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது, அது தேவனால் உண்டான பயங்கரமாய் இருந்தது. அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவருடைய விசுவாசத்தை நான் கிரியையாய் செயல்படும் போது, நான் ஒரு 20% இல்ல 10%, 2% செஞ்சா கூட மிச்சம் இருக்கிற 98% கர்த்தர் எனக்காக என்ன செய்வார்? ஹல்லேலூயா. இவர்களை பார்த்து ராஜா என்ன செய்தாரு? அவர்கள் கூட்டத்தோட ஒரு 600 பேர் பயந்து ஒழுங்கி மாதுளை மரத்துல பழத்தை பிரித்து சாப்பிட்டு உட்கார்ந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இவனுடைய வேலை என்னது? தேவன் எனக்கு அடையாளமா இதை கொடுத்தார்னா இதை செய்வார் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவன் தன்னுடைய ஆயுததாரியோடு கூட பேசுகிறான். இப்படி நடந்ததுன்னா கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்ற அடையாளம். அந்த அடையாளம் நடந்ததுக்கு அப்புறமா உடனே திரும்பி ஓடல, அடையாளம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு. அவன் என்ன செய்தான்? செயல்பட்டான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அடையாளத்தை கொடுத்தா, அந்த அடையாளத்தின் நிறைவேறுவதற்கு நான் செயல்படுகிறேன் பாருங்க, அந்த நான் முன்னெடுத்து வைக்கின்ற அந்த காரியத்திற்கு கர்த்தர் எனக்கு என்ன செய்யறாரு? பெரிய பலனை கொடுக்கிறார். அதுக்கு அடுத்து நடந்தது காரியம் பாருங்க. அவர்கள் என்னவா? கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்கள் கூட்டத்தில் என்ன ஆச்சு?
திகில் அடைந்தார்கள். கர்த்தருடைய பயங்கரத்தை பார்த்து அவர்கள் திகில் அடைந்தார்களாம். எவ்வளோ பெரிய கூட்டமா இருந்தாலும் கூட கர்த்தருக்கு முன்பதாக ஒருவனும் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாதுல்ல. கர்த்தரின் பட்சத்தில் நிற்கும் போது எனக்கு எதிராய் நிற்பவன் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறாரா என்பதுதான் கேள்வி. இன்னைக்கு தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா என்பதுதான் கேள்வி. நான் அவரோடு கூட இருக்கிறேன் தான் கேள்வி. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நம்ம அநேக நேரம் சொல்றோம் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். ஆனால் அவரை விட்டு நாம் அநேக நேரம் எங்கேயோ போய் நிற்கிறோம். நாம் அவரோடு இருக்கிறோமா? நான் கர்த்தரோடு கூட நிற்கிறேனா? என்னுடைய செய்கைகள் கர்த்தரோடு கூட இருக்கும்படியா இருக்குதா? என்னுடைய பேச்சு கர்த்தரோடு கூட இருக்கும்படியா இருக்கிறதா அப்படின்னு சொல்லி. அப்ப இங்க நடக்கிற காரியம் பாருங்க. அவன் ஒரு ஆயுததாரியோடு கூட 20 பேரை வெட்டி சாய்ச்சதுனால அவன் என்ன நடந்தது? ஒரு பெரிய பயங்கரமா இருந்தது, திகில் உண்டாச்சு. 16வது வசனத்தை கூட படிக்கலாம். பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவிலே சவுலுக்கு இருந்த ஜாமக்காரர் பார்த்து, இதோ அந்த ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை கண்டார்கள். ஒரு பெரிய பயங்கரம் உண்டாது. இதை பார்த்த உடனே அங்க நடக்கிற சத்தத்தெல்லாம் பார்த்த உடனே சவுல் தன்னோடு இருக்கிற ஜனங்களை பார்த்து, நம்ம இடத்துல இருந்து யாரு போனாங்க, நம்ம இடத்துல யாரு மிஸ் ஆயிருக்கிறாங்க பாருங்க அப்படின்னும் போது யார் சொல்றாங்க? யோனத்தானும் அவனுடைய ஹல்லேலூயா யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் இல்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே 18வது வசனத்தை கூட படிக்கலாம். அப்பொழுது சவுல் அகியாவை நோக்கி, தேவனுடைய பெட்டியை கொண்டு வா என்றான். தேவனுடைய பெட்டி அந்நாட்களில் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் இருந்தது. என்னவா? எல்லாம் பிரச்சனை எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம், ஆமா, சில பேருக்கு பிரச்சனை எல்லாம் வரும்போது தான் பைபிள் எங்க இருக்குன்றதே, ஆமா, அடுத்தனால வசனம்னா என்னன்றது தெரியும். அதுவரை அந்த வசனத்தை படிச்சிருப்பாங்க. சின்னதுலேருந்தே நான் படிக்கிறேன் பாஸ்டர், ஆனால் இப்போதான் அந்த வசனம் என்னோட, ஆமாம், அது முதல்லேருந்தே பேசிட்டு தான் இருக்குது, நம்ம கேட்கறதுக்கு ரெடியா இல்லை. இவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. யோனத்தான் இல்லைன்னு உடனே என்ன சொல்கிறான்? பெட்டி என் இடத்துல கொண்டு வாங்க. இன்னைக்கு நம்மளுடைய கிறிஸ்தவர்கள் அநேக நம்மளுடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க, எல்லாமே சுமூகமா, எனக்கு சாதகமா, என்னுடைய விருப்பத்தின்படி போகும்போது என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சுய சித்தம் மேலோங்கி இருக்குது. தேவனுடைய சித்தம் எப்பொழுது மேலோங்கி இருக்குதோ அப்பதான் அவருடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்த முடியும். நான் ஷார்ட்டா முடிக்கிறேன். இதற்கு அப்புறமா என்ன நடந்தது? இவன் மறுபடியும் என்ன செய்யறான்? இவன் தன் நான் தான் அப்படின்றத எப்பொழுதுமே அவனை வைத்திருந்தனால தான் அவனுடைய ராஜ்யபாரத்தை இறந்து போனான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ பெட்டி எல்லாம் சொல்ற, எல்லாம் நடக்குது, எல்லாம் ஒரு பெரிய அமளி உண்டாது. உடனே இவனுக்கு தெரிஞ்சிச்சு கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. உடனே ஒருவர் சொல்றார் பாருங்க, 23வது வசனத்தை. கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்தாவேன் மட்டும் நடந்தது. இஸ்ரவேலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். நான் என் சத்துருக்கள் கையிலே பழிவாங்க வேண்டும், சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லி இருந்தபடியினால் ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவேனும் போஜனம் பண்ணாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. சில நேரங்கள் ஃபாஸ்டிங் ரொம்ப நல்லது தான், ஆனால் ஞானமா செய்கிறது தான் கர்த்தருக்கு உகர்ந்த ஃபாஸ்டிங்காக இருக்கும்ல. போர் நடந்துட்டு இருக்குது, ஜனங்கள் ஓடி ஒளிந்து அநேக நாள் சாப்பிடாம இருக்கிறாங்க. அந்த போரில் தெரிஞ்சிருச்சு கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை நமக்காக நம் பட்சத்தில் செய்கிறார் என்பதை அவன் அறிந்தபடினால் அவன் சொல்றான், யாரும் நீங்க என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. எதுக்காக சொல்றான் பாருங்க, 24வது வசனத்துல, நான் என் சத்துருக்கள் கையில் பழி வாங்க வேண்டும். யார் பழி வாங்குறது? ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருந்தவர் சொல்றாரு, நான் என்னுடைய சத்துருக்களை பழி வாங்கும் வரை நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒருவனும் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா நீங்க சபிக்கப்பட்டவர்கள். அவனுடைய எப்பொழுதுமே மகிமையை தேவனுக்கு செலுத்தாதபடி அவன் தனக்குரியதாக்கி கொண்டதுனாலதான் அவனுடைய ராஜ்யபாரம் ஆரம்பத்திலே நம்ம 13ஆம் அதிகாரத்தில் முதல் படிக்கிறோம்ல, ராஜ்யபாரம் பண்ணி முதல் ஆண்டுல முதல் வருஷத்திலே அவன் தேவனுடைய விருப்பத்தின்படி செய்யாதவனாய் மாறி போனான். தேவனுடைய பார்வையிலிருந்து அவன் கீழே தள்ளப்பட்டான். ஆனா அதுக்கப்புறமா அவன் கூட அநேக ஆண்டுகள் அவன் ராஜாவா தான் இருந்தான். ஒரே வருஷத்துல அவன் மரித்து போல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆதியில் பெற்ற அபிஷேகத்தை கொண்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நாம் தேவனை விட்டு பின்மாறி போயிருக்கிறோம் அப்படின்றத நாம் அநேக நேரம் அறியாதபடியே நான் இன்னும் அதே மாதிரி தான் இருக்கிறேன். இன்னும் ராஜாவா தான் இருக்கிறான் சவுல் இன்னும் ராஜா. ஒரே வருஷத்துல கர்த்தர் அவனுடைய செய்கையை பார்த்து அவனை தள்ளி விட்டுட்டாரு. இன்னொரு ராஜாவை அபிஷேகம் பண்ணபடி கர்த்தர் தீர்மானிச்சுட்டாரு. ஆனால்
அநேக ஆண்டுகள் சவுல் ராஜாவா தான் இருக்கிறான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்து கொண்டார், என்ன இந்த சோ டேட்ல நான் ரட்சிக்கப்பட்டேன், அவருக்கு விருப்பமாய் விசுவாசியா நான் வாழ்றேன். ஆனா என்னுடைய தேவனுக்கும் எனக்கும் உள்ள ஐக்கியத்தை நான் எப்பொழுதோ இழந்து போறேன். ஆனா இன்னும் விசுவாசி என்ற பெயரோடு கூட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்ல. இது சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நடந்த காரியம் என்னது? அப்புறம் சொல்றான், நான் என் சத்ருவை பழி வாங்கும்படி நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒருவனும் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டீங்கன்னா சபிக்கப்பட்டவர்கள். ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அநேக நாள் பசியா இருக்கிறாங்க. பெலிஸ்தியர்கள் கையில ஒப்பு கொடுக்க பெலிஸ்தியர்கள் முறிந்து ஓடுகிறத பார்த்து அவர்களுடைய கொள்ளையை பாய்ந்து என்ன செய்யறாங்க, ஆடு மாடுகளை ரத்தத்தோடு கூட புசிக்கிறாங்க. ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. பசியினால அவர்கள் சாப்பிடுறாங்க. ஆனால் யோனத்தான் என்ன செய்யறான், அவனுக்கு தெரியாது இங்க என்ன நடக்குதுன்னு. அவன் என்ன செய்யறான், அவன் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறான். அவன் கர்த்தரோடு கூட இணைந்து இருக்கிறதுனால அவன் போறான், ஒரு தேன் கூட்டை பார்க்கறான். தன்னுடைய பட்டயத்தினால அதை என்ன செய்யறான், தேன் கூட்டில இருந்து வழிகிற தேனை சாப்பிடுறான். தேனை சாப்பிட்ட உடனே அவன் என்ன செய்தான், 29வது வசனத்தை கூட பார்க்கலாமா? 29. அப்போது யோனத்தான், என் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலக்கம் படுத்தினார். நான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததினாலே என் கண்கள் தெளிந்ததை பாருங்கள். ஹல்லேலூயா. அவன் கண்கள் என்ன செய்யப்பட்டதா? ஹல்லேலூயா, தெளிந்தது. அவனுடைய தகப்பனாகிய சவுலோ யாரும் சாப்பிடக்கூடாதுன்னா, ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் கிடைக்கிறது சாப்பிட்டதுனால அவனுடைய கண்கள் தெளிவடைந்தது. வேத வசனம் சொல்லுகிறது, அது தேனிலும் சுத்தமானது இல்ல. தேவனுடைய வார்த்தை தேனிலும் மதுரமானது. இவன் என்னுடைய தகப்பன் என்ன செய்யிட்டான், ஒருவரையும் சாப்பிடக்கூடாதுன்னு கலங்கடிக்க பண்ணிட்டான். இந்த டைம்ல இது ஒரு ஃபாஸ்டிங் அவசியம் இல்லை. ஆகவே இந்த தேனை நான் சாப்பிட்ட மாத்திரத்தில் என்னுடைய கண்கள் தெளிவடைந்ததுன்னு சொல்லி அவன் இன்னும் அதிக பலத்தோடு கூட அவன் காணப்பட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஸோ ஒரே ஒரு காரியம் தான், சவுல் தன்னுடைய எல்லா வெற்றிக்கும் தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டான். என்னுடைய பலத்தினால் நான் இதை செய்தேன்னு சொல்லி தன்னுடைய குமாரனுடைய வெற்றியும் தனதாக்கி கொண்டான். தன்னுடைய குமாரனுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் பெற்றுக்கொண்ட வெற்றியும் கூட அவன் சொன்ன காரியம், என் சத்துருக்களை நான் பழி வாங்கும் வரை நீங்க யாரும் எதையும் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நீங்க உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் எனக்கென்று ஏற்படுத்திய ஸ்தலம் யுத்த களமா இல்ல மாதுளை செடியினுடைய அடிவாரமா? நான் எந்த இடத்துல நிக்கணும்னு கர்த்தர் தான் தீர்மானிக்கிறார். அவர் திட்டமிட்டு இருக்கிற அந்த ஸ்தானத்துல நான் நின்னா காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். என்னுடைய விசுவாச ஓட்டத்தை அவர் முடிப்பார். பாருங்க, யோனத்தானும் அவன் தகப்பனோடு இருந்தாங்கன்னா தகப்பனோடு தான் இருந்திருக்கணும், பட்னியோட பசியோட செத்துருக்கணும். ஆனா அவன் ஒரு ஆயுததாரியோட கூட தகப்பனுக்கு சொல்லாமல் பரம தரிசனத்தை அவன் அறிந்திருந்தான். தன்னுடைய ராஜாவாகிய தகப்பனை காட்டிலும் தேவனை அவன் என்ன செய்தான், அந்த தரிசனத்தை அவன் நம்பி இருந்ததுனால கர்த்தர் இவர்களுக்கு சிறியவரை கொண்டும் பெரிய கூட்டத்தை கொண்டும் ரட்சிப்பது அவருக்கு தகும் அப்படின்னு நினைச்சான். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க போகக்கூடிய சந்திக்கக்கூடிய சவால்கள் உங்களுடைய எண்ணங்களில சவுல் சொல்றான், அவர்கள் வந்து விடுவார்களோ, வந்திருப்பார்கள். நாளைக்கு நடக்க போற காரியம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்தில் நாம் முழுமையாய் அர்ப்பணிப்போமே என்றால் அவரே காரியங்களை வாய்க்க செய்வார். ஒரு விசை நாம் எழுந்திருப்போம்.